வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த், அதாவது அதோட நிதி வலிமைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட இந்த கத்துக்கிற பயணத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். வாங்க உள்ள போலாம். நம்ம போன பகுதியில என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த பேசிக் இப்போ நமக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு கஷ்ட காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மோசமான வருஷம். அப்போ அந்த கம்பெனியால தாக்கு பிடிக்க முடியுமா? இதுவரைக்கும் நாம நம்பர்ஸ பத்தியே பேசல, கவனிச்சிங்களா? ஏன்னா முதல்ல பிசினஸ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நேரா நம்பர்ஸ பார்த்தா ஒரே குழப்பமா தான் இருக்கும். இப்போ நமக்கு அந்த பிசினஸ பத்தி ஒரு ஐடியா இருக்கு. சோ நம்பர்ஸ பத்தி பேச இதுதான் கரெக்டான டைம். சரி, இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அதாவது நிதி வலிமைங்கிறத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க நாம் ஒரு கதை கேட்க போறோம். ராகுல், ரமேஷ்னு 2 கடைக்காரர்களோட கதை இது. ராகுல், ரமேஷ் 2 பேருமே பக்கத்து பக்கத்துல மளிகை கடை வச்சிருக்காங்க. 2 கடையிலயுமே நல்ல கூட்டம், வியாபாரமும் நல்லா போகுது. லாபமும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒண்ணுதான். சும்மா வெளியிருந்து பாக்குறப்போ 2 கடையும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே அப்படியா? ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. இதுதான் உங்க 2 பேரோட பேலன்ஸ் ஷீட். ரொம்ப சிம்பிளானது. சொத்துக்கள், அதாவது ஆசெட்ஸ்னா அவங்க கிட்ட இருக்கிற விஷயம். பேங்க்ல இருக்கிற காசு, கடையில இருக்கிற சரக்கு, இதெல்லாம். பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ்னா அவங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். சப்ளையர் பாக்கி, பேங்க் கடன், இந்த மாதிரி. இப்போ ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட இந்த நம்பர்ஸ நீங்களே கொஞ்சம் பாருங்க. பெருசா கணக்கெல்லாம் போட வேணாம், சிம்பிளா யோசிங்க. இந்த 2 கடையில திடீர்னு பிசினஸ் டல் அடிச்சா எந்த கடையால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சிட்டீங்களா? சரி வாங்க, இந்த நம்பர்ஸ் உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். இது வெறும் கணக்கு வழக்கில்ல, ஒரு கடை எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு கடை எவ்ளோ பிரஷர்ல இருக்குங்கிற கதை இது. இங்க பாருங்க, ராகுல் கிட்ட கையில நிறைய காசு இருக்கு, கடனும் ரொம்ப கம்மி. அதனால அவருக்கு ஒரு ரிலாக்ஸ்டான நிலைமை. ஆனா ரமேஷ் கிட்டயோ காசு கம்மியா இருக்கு, கடன் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? கடனை அடைக்கணுங்கிற ஒரு நிரந்தர பிரஷர் அவர்கிட்ட இருக்கும். லாபம் ஒன்னா இருந்தாலும் ராகுலோட கடை தான் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்குற அளவுக்கு வலிமையா இருக்கு. ரமேஷோட கடை ஒரு விதமான டென்ஷன்லயே ஓடிட்டு இருக்கு. அப்போ பேலன்ஸ் ஷீட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு போட்டோ மாதிரி. அது 3 கேள்விக்கு பதில் சொல்லும். 1, அந்த பிசினஸ் கிட்ட என்ன சொத்து இருக்கு. 2, அதுக்கு எவ்ளோ கடன் இருக்கு. 3, ஒருவேளை பிரச்சனை வந்தா அதால சமாளிக்க முடியுமா? அவ்வளவுதான். என்னடா இது, பேலன்ஸ் ஷீட் இவ்ளோ சிம்பிளா இருக்கே நினைக்கிறீங்களா? ஆமா, நாம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். போக போக இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் வரும். ஆனா பயப்பட வேணாம், நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னாவே கத்துக்கலாம். சரி, கம்பெனிஸ் பத்தி பேசினது போதும். இப்போ ஒரு நிமிஷம் நம்மள பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி யோசிப்போமா? ஏன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் கான்செப்ட் நமக்கும் அப்படியே பொருந்தும். யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பம் ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி. அப்போ உங்க சொத்துக்கள் என்னென்ன? உங்க சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்க வீடு, காரு, இதெல்லாம் தான் உங்க ஆசெட்ஸ். அடுத்தது உங்க பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ் என்ன? ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி என்னென்ன கடன்கள் இருக்கு? சும்மா ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்களேன், ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. எதிர்பாராத விதமா ஒரு பண கஷ்டம், ஒரு புயல் மாதிரி வந்தா அதை சமாளிக்க நம்மகிட்ட ஒரு கொடை இருக்கா? நம்ம தயாரா இருக்கோமா? நம்மளோட கணக்க நாமளே பார்க்கும்போது தான் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க மத்தவங்க சொல்றத கேட்கறத விட இதை நீங்களே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அப்போதான் அதோட பவர் உங்களுக்கு புரியும். பாருங்க, மார்க்கெட் மேல போகும், கீழே வரும். அது எப்பவும் அப்படித்தான். ஆனா ஒரு பிசினஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சா அந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்து நம்ம குழம்ப மாட்டோம். நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். அதுதான் உண்மையான கண்ட்ரோல். ஒருவேளை இதெல்லாம் யோசிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சின்ன உதவி தேவைப்பட்டா, இல்ல எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருந்தா தயங்கவே வேணாம். எங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். சரி, ஒரு பிசினஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்க கத்துக்கிட்டோம். சூப்பர். அடுத்து என்ன? அடுத்த பகுதியில நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வேல்யூவேஷன், அதாவது ஒரு கம்பெனியோட மதிப்பு. ஒரு கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியா இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா அதுக்கு எவ்ளோ வெல்ல கொடுக்கலாம்? அதோட உண்மையான மதிப்பென்ன? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மளோட அடுத்த பகுதி. வழக்கம் போல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இங்க நாம பேசுறது எல்லாமே உங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் மட்டும்தான். இது எந்த விதத்திலயும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது.
நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.